எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது நமக்கு முன்னேற்றமான காலம் எப்போது எந்த நேரங்காலத்தில் வருகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். எந்த வயதில் நடக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஒருவருக்கு லக்னாதிபதி 11 இருந்துட்டாலே 33 வயதுக்கு மேலே தான் முன்னேற்றமே. சில பேருக்கு 40 45 தாண்டிடும். ஒரு விதி பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதியை குரு பார்த்து லக்னாதிபதி 11 இருந்தால் அவர்களுக்கு தொட்ட காரியம்லாம் வெற்றி, ஜெயம் உண்டு. லக்னாதிபதி 11 இருந்து சூரியனுடைய தொடர்பை பெற்றுவிட்டால் நிச்சயமாக பகல் நேரத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெற்றி. லக்னாதிபதி சூரியனும் குரு பார்வை பெற்று 11 இருந்துட்டால் பகல் நேரத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் வெற்றி ஏற்படும் அவர்களுக்கு. 5 9ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து லக்னாதிபதி 5 9 தொடர்பட்டாலும் அவங்க முன்னேற்றம் உண்டு அதனுடைய தசபுத்தி காலகட்டத்தில். ஒருவருக்கு கோச்சாரத்தில் அவர் ராசி எதுவோ அந்த ராசிக்கு அவர் பிறந்த ஜாதகப்படி லக்னத்துக்கு 5 9ஆம் அதிபதி ராசியை தொடர்பு கொள்ளும் போதும் அந்த நேரம் முன்னேற்றமான காலமாக வரும். ஒருவர் எந்த ராசியில் பிறந்தாரோ அந்த ராசிக்குரிய கிரகமும் லக்ன அதிபதி எந்த லக்னத்தில் பிறந்தாரோ அந்த லக்ன அதிபதியும் 5 9 தொடர்பு கொண்டாலும் முன்னேற்றம் உறுதி. நம்ம ஒரு ஜாதகத்தை ஒரு தோஷத்தை பார்த்துப்பட்டு நிறையா சாபம் இருக்குது என்ன பாவம் இருக்குது அப்படிங்கிற நினச்சிட்றோம். அது அப்படி நம்ம கவலைப்படக்கூடாது. நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நிறையா இருக்கும், தீமைகளும் இருக்கும். நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ நான் சொல்கிறது பாசிட்டிவான விஷயமாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் ஒருவர் பிறந்த நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 11:45 12:15 யார் பிறந்தாலும் வெற்றி உறுதி. சரராசியில் அதிக கிரகங்கள் இருந்து அதில் ஏதாவது ஒரு கிரகம் பலம் பெற்று குரு பார்வை ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்து விட்டால் அவர் வெற்றி உறுதி, முன்னேறுவது உறுதி, ஜெயிப்பது உறுதி. அதனுடைய தசபுத்தி காலங்களில் அந்த சரராசியில் கிரகம் இருக்கணும். அது ஏதாவது ஒரு கிரகமாவது ஆட்சி உச்சமும் பலம் பெற வேண்டும். எந்த கிரகம் இருந்தாலும் வெற்றி உறுதி. சரராசியில் அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். மிக மிக முக்கியமாக மறைமுக யோகத்தை குடிக்கிறது, அதிக யோகத்தை கொடுக்கிறது 8ஆம் இடம். செவ்வாயும் நம் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியும் கன்னி விருச்சிகத்தில் தொடர்பு கொள்ளும் போது மறைமுக யோகங்கள் உண்டு, திடீர் யோகங்கள் நடக்கும். 6 8 12 சம்மந்தப்படும் போது நம் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி யாரோ அந்த கிரகமும் செவ்வாயும் 6 8 12 சம்மந்தம் போது திடீர் மறைமுக யோகம் நடக்கும். அதனால திடீர் ஒரு முன்னேற்றம். ஆனால் அதில் தீமையும் இருக்குது, ஆனால் மறைமுக யோகத்தை கொடுக்கும். லக்னாதிபதி கேந்திர திரிகோணங்களில் இருந்து குரு பார்வை பெற்றுவிட்டாலும் அல்லது சூரியனுடைய தொடர்பை பெற்றுவிட்டாலும் அதனுடைய தசபுத்தி லக்னாதிபதி தசபுத்தி காலங்களில் முன்னேற்றம் உண்டு. லக்னாதிபதி ஒரு தசபுத்தி நடக்குது அப்படின்னா முன்னேற்றம் பெருசாக இருக்காது. 5 9ஆம் அதிபதி பெரிய யோகத்தை கொடுக்கும். யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் நம்பர் 1 இருக்கிறது திரிகோணாதிபதிகள். கேந்திராதிபதிகள் உழைக்கும் அமைப்பை கொடுக்கும். 5 9 அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. இந்த 5 9 10ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியோட சம்பந்தம் ஏற்படுவது, இந்த 5 9 10 11 இருப்பது கூரையை பிச்சுக்கிட்டு தெய்வம் பணம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. கூரையை பிச்சுக்கிட்டு தருவாங்க அப்படின்னு. அந்த மாதிரி தேவையானது அனைத்துமே நமக்கு வாழ்க்கையில் அனைத்து வித பாக்கியத்தையும் கொடுக்கும். இந்த 5 9ஆம் அதிபதிகள் 9 10 11 இருந்தாலும் அற்புதமான யோகம். பௌர்ணமியுடைய சந்திரனுடைய பார்வையோ அந்த கிரகம் அந்த 5 9 இருக்கிற எந்த கிரகமோ இருள் கிரகமாக இருந்து அது ஒளி கிரகங்கள் பார்த்தால் மேலும் யோகம். 9 10 11 இதில் இந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் பரிவந்தனை அடைஞ்சாலும் சரி, ஆட்சி உச்சம் அடைஞ்சாலும் சரி, 9ஆம் அதிபதி 10 இருந்து 10ஆம் அதிபதி 9 இருந்தாலும் சரி, நிச்சயமாக அவர் வாழ்க்கையில் முன்னேறுவது உறுதி.
14ஆம் அதிபதியினுடைய இடம் எதுவோ, லக்னத்துக்கு 14ஆம் எதுவோ, அந்த 14 அதிபதி உடைய நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்தில் பலம் பெற்று ஒரு கிரகம் இருப்பது, 14ஆம் இடத்தில் ஒரு கிரகம் பலம் பெற்று இருப்பது, 14ஆம் அதிபதி லக்னத்துக்கு மறையாமல் இருப்பது முன்னேற்றத்தை கொடுக்கும். ஒருவர் உபய ராசியில் பிறந்து மாலை நேரம் 5:30 6:30 மணிக்குள்ள ஒருவர் பிறந்து அவர் லக்னமும் உபலக்னம் உபராசியாக இருந்து அவருடைய அந்த லக்னம் நின்ற பாகை வந்து பார்க்க மேலு 20 to 30 பாகைக்குள்ளாக இருந்தால் அவருக்கு முன்னேற்றம் உறுதி, ஜெயிப்பாரு. ஒருவர் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்தில் ஒளி கிரகங்கள் அதிகமாக இருந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் முன்னேறுவார். ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு. ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கும் மறையாம லக்னத்துக்கும் மறையாம குருவுடைய தொடர்பு பெற்று விட்டால் தெய்வ பலம் அதிகமாக இருக்கும், தெய்வ சக்தி அதிகமாக கிடைக்கும். அருள்வாக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இது. இதன் மூலியமாக முன்னேற்றம் உண்டு, பேரு புகழ அடையக்கூடிய யோகம். இந்த 5 9ஆம் அதிபதி லக்னத்தை லக்னாதிபதி தொடர்பு கொள்ளும்போது பேர் புகழ் கிடைச்சிருது. ஆனால் அதோட தசபுத்தி காலங்களில் அல்லது கோச்சாரத்தில் அந்த லக்னாதிபதியை, எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்தீங்களோ அந்த லக்னாதிபதியை கோச்சாரத்தில் சூரியன் குரு தொடர்பு கொள்ளும்போது அந்த டயத்தில் ஒரு புகழ் ஏற்படும் அல்லது பேர் ஏற்படும், பணங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த எந்த லக்னத்தில் பிறந்தமோ அந்த லக்னாதிபதியை கோச்சாரத்தில் 5 9ஆம் அதிபதி நம்ம ஜாதகத்தில் யாரோ அந்த கிரகம் கோச்சாரத்தை லக்னாதிபதி தொடரும் போது யோகங்களை அதிகமாக கொடுத்துருது. இதையும் பார்க்க வேண்டும், கோச்சாரத்தையும் பார்க்க வேண்டும், தசபுத்தி பார்க்க வேண்டும். ஒருவருக்கு லக்னாதிபதி எந்த ராசி எந்த லக்னமாக இருந்துட்டு போது, லக்னாதிபதி சிம்மம் தனசில் இருந்தால் வெற்றி உறுதி. ராசியாதிபதி சிம்மம் தனசில் இருந்தால் வெற்றி உறுதி. அவருடைய நட்சத்திராதிபதி சிம்மம் தனசில் இருந்தால் வெற்றி உறுதி. ராசியாதிபதி நட்சத்திராதிபதியும் லக்னாதிபதியும் 5 9ஆம் அதிபதி தொடர்போ அல்லது சூரியன் குரு தொடர்பு ஏற்பட்டால் வெற்றி உறுதி, முன்னேறுவது உறுதி, ஜெயிப்பது உறுதி. எவ்வளவு ஜாதகத்தில் சாப தோஷம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. அப்போதைக்கு வேணால் தசபுத்தி வலுவில்லாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் ஜெயிப்பது உறுதி. ஒரு ஜாதகத்தில் மிக மிக கவனிக்கப்படுகிறது, எத்தனை சாபபாவ தோஷம் இருந்தாலும் அதை முறியடிக்கக்கூடிய யோகம் அங்கே இருக்குதா. 3ஆம் அதிபதி வலுத்து வருவதற்கு விதியை மாற்றும் சக்தி அவர்களுக்கு ஏற்படுகிறது. 3ஆம் அதிபதி வலுத்துட்டாவே அவங்களுக்கு விதியை மாற்றும் சக்தி இயற்கையாக உண்டு. அந்த 3ஆம் அதிபதிக்கு குரு பார்வை பெற்று 3ஆம் அதிபதி லக்னத்திலிருந்து லக்னாதிபதி 5 9 தொடர்பட்டால் விதியை மாற்றும் சக்தி அதிகமாக அவர்களுக்கு உண்டு. ஒரு ஜாதகத்தில் மிக மிக முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து பார்க்கமேலு, எந்த பாவசாப தோஷங்கள் அதிகமாக இருந்துட்டாலும் மோட்ச தத்துவ ராசியில் நீர் ராசியில் ஏதாவது ஒரு கிரகம் வலுவாக இருந்து குருவினுடைய ஏதோ ஒரு வலு இருக்க வேண்டும். அப்படி இருந்துட்டாவே அனைத்து வித சாபபாவ தோஷம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஜாதகத்தில் நிச்சயமாக அதை பரிகாரம் பண்ணி போக்கிக்கொள்ள முடியும். சில பேருக்கு எத்தனை பரிகாரம் பண்ணாலும் வேலையாகாது. சில பேர் பரிகாரத்து மூலியமாக வெற்றி அடைவாங்க. சூரியனுக்கு 11 ஒரு கிரகம் பலம் பெற்றுட்டாவே நிச்சயமாக பரிகாரம் மூலியமாக ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முன்னேற உறுதி. உங்கள் ஜாதகத்தில் வந்து கிரக பலம் கொஞ்சம் குறைவாக இருந்துட்டாலும் சூரியனுக்கு அந்த கிரகம் வலுவாக இருந்துட்டால் பரிகாரம் மூலியமாக நீங்கள் ஜெயிக்க முடியும். சில பேர் பரிகாரம் பண்ணியே ஜெயிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர் இருப்பாங்க. கஷ்டப்பட்டு சில பேர் உழைச்சி சம்பாதிப்பாங்க, ஆனால் நினைக்காது. சில பேர் அதிர்ஷ்டம் மூலியமாக முன்னேறுவாங்க. எந்த வகையில் நம்ம முன்னேறோம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் சின்ன சின்ன விதியாக உங்களுக்கு அங்கங்கே சொல்லியிருக்கிறேன் நான். இன்னும் நிறையா விதிகள் இதில் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் நம்ம முன்னேறதுக்கு உண்டான விதி. அதே போல் நமக்கு கெடுதல் நடக்கக்கூடிய விதியும் இருக்கிறது. இதில் எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டும். அதை பார்த்து தான் நம்ம முடிவு செய்ய வேண்டும். ஒருவருக்கு கெடுதலான தசபுத்தி 6 8 12ஆம் அதிபதி அவர்கள் 5 9 தொடர்பு, குருவினுடைய தொடர்பு, பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்பு பெற்றுவிட்டாலே நிச்சயமாக அந்த ஜாதகம் ஜெயிக்கிறோம். கொஞ்சம் தீமையை தரும், ஆனால் ஜெயிச்சிரும். அதே 5 9ஆம் அதிபதி நல்ல கிரகம் தான், ஆனால் அதிக நன்மையை செய்ய முடியாது.
காரணம் 6 8 அதிபதி சம்பந்தம் ஏற்படும். இருள் கிரகத்தினுடைய சம்பந்தம் இதெல்லாம் கொஞ்சம் தீமையை கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.